நல்ல ரெட் கலரில் எவ்வளோ அழகான செம்பருத்தி. இதை பறிக்க மனசு இல்லைனாலும் கடவுள் இதை நமக்காக தானே கொடுத்துருக்காரு, மருந்துக்காக, சாப்பாட்டுக்காக. நம்ம இதை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ செம்பருத்தி பறிச்சுக்கோங்க. கிச்சன்ல பரபரப்பா சமைச்சிட்டு இருக்கேன் இனிய சகோதரிகள், அம்மாக்கள், பாட்டிகள், புதுசு கிச்சனுக்குள்ள நினைச்சிருக்கேன் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் வித் பிங்கி தமிழ். நம்ம சேனல்ல நிறைய செக்மெண்ட் போயிட்டு இருக்கு. இது குக் வித் பிங்கில ஜூஸ் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் கடைசி ஜூஸ்ல இது கடைசி ஜூஸ் கிடையாது, பட் இந்த செக்மெண்ட்ல இந்த 2 வீக்ஸ்ல இதுதான் கடைசி ஜூஸ். ஸோ இன்னைக்கான கடைசியான ஜூஸ் என்ன பண்ண போறோம்னா, ஸ்பெஷலா டிஃப்ரெண்டா யாரும் மறக்காத அளவுக்கு இருக்கணுங்கிறதுனால செம்பருத்தி பூல ஜூஸ் போட போறோம். செம்பருத்தி பூ வச்சு சர்பத் போட போறோம். அதுதான் இதுல டிஃப்ரெண்டான விஷயம். செம்பருத்தி பூல எப்படி சர்பத்? ஆமாங்க, செம்பருத்தி பூல தான் சர்பத். சூப்பரா இருக்கும். ரெசிபி என்னன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி பூல அல்லி புள்ளின்னு நிறையா இருக்கு. நம்ம இப்போ அல்லி தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இதுல இருக்கிற ஒரு பார்ட்டும் வேர் வரைக்கும் எல்லாமே நன்மை கொடுக்கக்கூடியது. இந்த பூல வெளியில நம்ம அழகுக்காக நிறைய விஷயங்கள், தேய்ச்சி குளிக்கிறது, இல்லை பேக் போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம இன்றைக்கி உள்ளே குடிக்கிறதுக்கு பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜூஸ். ஆனால் அது அப்படியே சூடாக குடித்தா டீன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை விட பானகம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 15 மில்லியிலேருந்து 30 மில்லி அளவுக்கு மட்டுமே குடிக்கணும். அது குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூனாலே இல்லை செம்பருத்தி செடினாலே இளமை அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்ம முடி உதிர்வை குறைக்குது. இளநரை வந்தால் வெள்ளையாகிற அந்த முடியை கருப்பாக்க இது உதவுது. சிறுநீரக பையை சிறுநீரக செயல்பாட்டை சரி செய்து சிறுநீர் பையில் இருக்கிற தொற்றை சரி செய்யுது. சிறுநீர் பாதையில் இருக்க தொற்றை சரி செய்து சிறுநீர் கற்கள் வராமல் தடுக்குது. அது யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுது. கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த முதல் மருந்தே இதுதான். நம்ம இதை சாப்பிட்டே வர நமக்கு எந்த விதமான கர்ப்பப்பை பிரச்சனைகளும் இருக்காது. பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது, ஆண்களை காட்டிலும். ஆனால் ஆண்களுக்கும் ரொம்பவே இது நல்லது. இது செரிமானத்தை சீர் பண்ணுது, வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணை சரி பண்ணுது, இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது. ரத்தத்தை ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுது, ரத்தத்தை சுத்திகரிக்குது. நம்மளோட அணுக்கள், நம்மளோட செல்களை எல்லாம் சரி செஞ்சு அதுகளை எப்படி சொல்றது, அதுகளை அந்த புத்துணர்ச்சி அதுகளுக்கு கொடுக்குது. இதனால நம்மளோட தோல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாகிறது, டல் ஆகுறது, இந்த வெயில்னால இதாகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையுமே அது சரி பண்ணி நமக்கு ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் கொடுக்குது. நம்மளோட ஹேரை அது ரொம்பவே பார்த்துக்குது. வெட்டை, வெடிப்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே அழகாக பார்த்துக்குது. இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த செம்பருத்தி ரொம்ப ரொம்ப நல்லது, நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இனிமே ஜூஸ் வராது, இனிமே ஃபுல்லாக பிரியாணி தான் வரப்போகுது. போக இந்த மாதம் கடைசி புதன்கிழமை லைவும் வரப்போகிறேன். அந்த லைவில் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஓகே, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஜூஸ்னாலே நமக்கு மோஸ்ட்லி அடுப்பு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி 2 ஜூஸில் சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அடுப்பு தேவை, அதுக்கப்புறம் தேவையில்லை. அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை மூடி வச்சுக்கோங்க. சூடு அறியாமல் இருக்கட்டும். இந்த ஜூஸ் ரெசிபிக்கு நீ என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம், செம்பருத்தி பூ, சுகர், அப்புறம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி. நல்லா சூடாக இருக்குது. நம்ம கொதிக்க வச்ச தண்ணிக்குள்ளே முதல்ல எலுமிச்சை பழத்தை புளிஞ்சிடலாம். நீங்கள் இப்போ சாதாரணமாக செம்பருத்தி டீயில் சூடான தண்ணியில் செம்பருத்தி பூ போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்க போகிற டீ அந்த கலர் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இந்த லெமன் நம்ம போடுறதுனால அது கருத்து போகாமல் அதோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம லெமனை புளிஞ்சு எடுத்துக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் உங்களோட ஸ்வீட் கேத்தாப்பில் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பட்டி, பனவெல்லம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் இந்த ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்காது, டேஸ்ட் மாற்றிடும், பார்த்துக்கோங்க. நல்லா போட்டு நல்ல சுகரை கரைச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம செம்பருத்தி இதழ்களை உள்ளே போடலாம்.
இதழ்களை உள்ளே போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சு அப்படியே விடக்கூடாது. நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு குண்டு கரணி மாதிரி இல்லை மத்து ஏதாவது ஒன்று வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விடணும். அதை நல்லா அமுக்கி அதை கசக்கி விடணும். அந்த மாதிரி நீங்கள் அதை நல்லா கசக்கி விடும்போது தான் அதில் இருக்கிற அந்த கலர்ஸும் அந்த கலர்ஸ் கூடவே சேர்த்து அந்த நியூட்ரிஷனும் வந்து வெளியே வரும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே இருக்குது பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நம்ம நல்லா அதை கரைக்க தான் அதுலேருந்து அந்த கலர் வந்துட்டு வரும். இப்போ இந்த ரெட் கலரில் இருக்க இந்த பூ ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுக்கும்போது எந்த அளவுக்கு அந்த பூவில் இருக்க கலர் எல்லாம் அதுக்குள்ளே அந்த தண்ணியில் வந்து கலந்துருக்குன்னு பாருங்கள். ஒரிஜினல் சர்பத் கலரில் இருக்குல்ல, இது நாங்கள் இந்த மாதிரி செய்யும்போதே அந்த சர்பத் ஸ்மெல் அப்படி கம்மன்னு வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் நம்ம அதே மாதிரி கசக்கி விட்டுறலாம். இந்த பூவில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு கிடையாது, அதில் இன்னமும் சத்து இருக்கும். நம்ம இதை எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அலசிட்டு நிழலில் காய வச்சு எடுத்து அதை நம்ம பொடி பண்ணி நம்ம முகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் அலசாமல் யூஸ் பண்ணாதீங்க, அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம அதில் சுகர் போட்டிருக்கோம். இன்னமும் ஒரு 5 நிமிஷம் அடுத்து மறுபடியும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பாருங்கள், அந்த பூவில் இருக்கிற எல்லா சத்துக்களும் வந்து இறங்கியிருக்கு. ஆனால் இன்னமும் அதில் வந்து சத்து இருக்குது. அந்த பூவோட கலரே மாறிட்டு பாருங்கள், ஒரு மாதிரி எல்லோயிஷாகவும் இன்னொரு டல் கலராகவும் மாறிட்டு அப்படி நல்ல ரெட் கலரில் இருக்குது அந்த வாட்டர். ஓகே, இது வாட்டர் கிடையாது, ஆக்சுவலாக சர்பத் தான். சரி, நீ இதை எப்படி நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இப்போ இதை ஒரு தட்டில் ஊற்றி ஆற வச்சுக்கிறேன். அப்போது இது சீக்கிரமாக ஆறிடும். இது அப்படியே சூடாகவும் குடிக்கலாம். சூடாக குடித்தோன்னா அது செம்பருத்தி டீன்னு சொல்கிறாங்க, அது ரொம்பவே நல்லது. இருந்தாலும் நான் வந்து இப்போ ஜூஸ் சீரிஸுங்கிறதுனால ஐஸ் போட்டு குடிக்க போகிறேன். இந்த ரெசிபி எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது நான் சுத்தமாக நம்பவே இல்லைங்க. நான் இதை வந்து போட்டு குடிக்கும்போது தான் நம்பினேன். இது அப்படியே ஒரிஜினல் சர்பத் தான். அந்த செம்பருத்தி பூ நான் காட்டுறேன் பாருங்கள், அது என்ன கலரில் இருக்குது, இந்த இதை எடுத்து அந்த பூ என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட எம் செம்பருத்தி பூ ஜூஸ் சர்பத் ரெடி ஆகிட்டே இருக்குது. எப்போ ஆறி நான் ஐஸ் போட்டு குடிப்பேன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். எனக்கு வேறு கண்ணு எரிஞ்சிட்டே இருக்குது. அதுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு வேற சொன்னாங்க. யாஹூ, ஃபைனலி நம்மளோட செம்பருத்தி பூ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரிஜினல் சர்பத் குடிக்க போகிறேன். கூடவே நான் வச்சிருக்க செம்பருத்தி பூ பாருங்க, அந்த ஜூஸும் அந்த பூவும் ஒரே கலர்ல இருக்குல்ல. இது கூட ஐஸ் கட்டிய போட்டோன்னா சும்மா ஜாலியா குடிக்க ஜூஸ் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அந்த கலரை பாருங்களேன், செம்பருத்தி பூவும் ஜூஸும் ஒரே கலர்ல டிட்டோவா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எப்பவும் இந்த மாதிரி வந்து உட்கார்றது வந்துட்டு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக, அதாவது ஃபுட் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி உட்காருவேன். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஃபுட் ரிவ்யூ வந்துட்டு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு இல்லை, ஃபுட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் ஜூஸ் வீடியோவோட கடைசி ஜூஸ் அண்ட் கடைசி ஜூஸ் ரிவ்யூ. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இனி சாட்டர்டே ஒரு ப்ளூபர்ஸ் வீடியோ வரும், அடுத்து சேலஞ்ச் வீடியோ சண்டே, அது எப்போவுமே அதுக்கு தான். ஸோ மண்டேலேருந்து நம்ம பிரியாணி சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இது வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. நான் வந்துட்டு க்ரீன் ஜூஸ் ரெசிபி தான் போடலான்னு இருந்தேன். பட்டு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாரு பாப்பா, சூப்பராக இருக்குது, எப்படி இப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் பெரியம்மா வந்துட்டு எப்போவுமே கிராமங்கள்லாம், இப்போ எங்கள் அம்மாச்சி எங்கள் பெரியம்மாட்ட கேட்டாலும் இது எதுக்காக குடிக்கிறீங்கன்னா, என்ன இந்த ப்ரெஷரு சுகருக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் இல்லை அந்த காலத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் ஹெல்த் சயின்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அவங்க வந்துட்டு எங்கள் பெரியம்மா வந்துட்டு எப்போவுமே இந்த செம்பருத்தி பூவை வந்து டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்களாம். ஆனால் கருப்பாக போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா வந்துட்டு இந்த பீட்ரூட்டு, இந்த செம்பருத்தி
இது எல்லாமே வந்துட்டு கருத்துரும். ஸோ அது மாதிரி கருப்பாக போட்டு குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணியிருக்காங்க, லெமனையும் சுகரும் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்த்தா அப்படியே அந்த செம்பருத்தி பூவோட கலர் ரெட் கலரில் வந்திருக்கு. அதுலேருந்து அவங்க அந்த மாதிரி குடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு ரெசிபி கேட்டு சொன்னாங்க. ஐயோ அது எப்படி தான் தெரில பாப்பா, குடித்தா அப்படியே ரஸ்னா மாதிரியே இருக்காதாச்சு, அது என்னது இந்த சர்பத் இருக்கும்ல, நன்னாரி சர்பத் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரீன் ஜூஸை நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ரெவ்யூக்கு நமக்கு டைம் இல்லாதனால நான் சேர்த்து ரெவ்யூ கொடுத்தேன். இதுதான் அந்த செம்பருத்தி ஜூஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கலரு சும்மா சூப்பராக. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சூடாக குடிக்கணுமா, சூடாக குடித்தா அது வந்துட்டு செம்பருத்தி டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஆற வச்சு ஐஸ் கட்டி போட்டு சூப்பராக குடிக்கலாம். நான் இப்போ குடிக்க போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சர்பத் குடிக்கிறேன். ஆக்சுவலாக நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா அப்பா கூட போயிருக்கும்போது இந்த மாதிரி சர்பத் வந்து நான் முன்னாடி குடிச்சிருக்கேன். இப்போலாம் கடையில் போய் சர்பத் வாங்கி குடிச்சு சர்பத் மாதிரியே இருக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் போட்டாலும் அது சர்பத் மாதிரி இருக்கிறதில்ல. அந்த நன்னாரி ஃப்ளேவர் நல்லா இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும், நல்லாவே இருக்கிறதில்ல. இது அப்படியே இருக்குது. எனக்கு இது வந்துட்டு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நன்னாரி சர்பத்தே நமக்கு கலருக்கு இதிலேருந்து தான் எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டே வந்துருச்சு. ஆனால் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற கெஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் இதை தான் போட்டு கொடுக்கலான்னு இருக்கோம். ஆஃப்டர்நூன் எந்த கெஸ்ட் வந்தாலும் இனிமேல் அவங்களுக்கு இது தான். செம்ம சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இது நான் நிறைய பேருக்கு போட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. அந்தளவுக்கு இது வந்து செம்ம சூப்பரான ஒரு ட்ரிங்க். கண்டிப்பாக இந்த கிரெடிட்ஸ் நான் வந்து இப்போதைக்கு எங்கள் பெரியம்மாவுக்கு தான் கொடுக்கணும், அடுத்து எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா எங்கள் அம்மாவெல்லாம் இந்த ரெசிபி நான் வந்து கொடுத்துக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவங்க 2 பேருக்கும். அப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம வந்துட்டு கலர் கலராக பீச் சைட்லலாம் நம்ம கெமிக்கல் போட்டுட்டு ஸ்கை ப்ளூ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், ரோஸ் கலர்னு கலர் கலராக சூப்பரான ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு குடிக்கிறோம். ஆனால் பாருங்கள், நம்ம ஊரில் நம்ம வீடுகளில் கிடைக்கிற செம்பருத்தி பூவிலேருந்து இப்படி ஒரு கலரில் நமக்கு ஒரு ட்ரிங்க் கிடைக்குது அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமானதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். நம்ம தான் வந்து எதுவுமே தெரியாமல் பேக்குத்தனமாக போயிட்டு கெமிக்கலை குடிச்சிட்டு திரியிறோம். இது மாதிரி இன்னும் எத்தனை அற்புதம் இருக்குதுன்னு தெரில. ஆக்சுவலாக எங்கள் அம்மாச்சி வந்துட்டு இது காட்டுக்கு போவாங்க, இல்லை ஏதாவது சும்மா வயக்காடு வரப்பு அந்த மாதிரி இதுகளுக்கு போயிட்டு 3-4 நாளைக்குரிய சாப்பாடுக்குரியது எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. பார்த்தா இது அதுன்னு கீரை இலை கொலை எதையோ பிடிங்கிட்டு வருவாங்க. பார்த்தா அதெல்லாம் கீரை, அதில் இவ்வளோ சத்து இருக்கா அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது. நான் எங்கள் அம்மாச்சி அந்த மாதிரி போய் இது பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கணும்னு இருக்கேன். ஊருக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். அடுத்து எப்போ ஊருக்கு போக முடியுமோ நான் கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு எங்கள் அம்மாச்சியை வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்துட்டு vlog ஸ்டைல்லையா இருக்கும். சாரிங்க, என்னோடய பையன் வந்துட்டான். வந்துட்டு ஜூஸ் வேணும்னு சொல்லி இங்கே பாருங்கள் வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு கொடுக்கல. ஆக்சுவலாக இது வந்து ஈவினிங் டைம் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் சூடாவது கொடுத்துருக்கலாம், அவனுக்கு பால் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல. அவன் வந்துட்டு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ ஜில்லுன்னு போய் குடிக்க போகிறான். சரி, அவன் குடிக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னோர்களோட ஃபுட்ஸ்லாம் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக, டேஸ்டியாக, சூப்பராக, ஹெல்த்தியாக இருந்திருக்கு. நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இனிமேல் பாரம்பரியத்துக்கு திரும்பி போனோம். ஆக்சுவலாக நானே வந்துட்டு கவாப், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸு, பீஸா இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். நார்மலான டிஷ்ஷெல்லாம் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது.
ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஒன்று ஒன்றா கற்றுட்டு ட்ரை பண்ணி ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருக்கேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பாரம்பரியத்துக்கு திரும்பி போகணுன்னு தோணும். எனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தேத்தான்கொட்டை அந்த வாட்டர்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். ஸோ அதோடு சேர்த்து தான் இதுன்னு நினைக்கிறேன். இது செம்ம சூப்பரான நமக்கு ஒரு கிஃப்ட்டு. இந்த பூவில் இருக்க கலர் இதில் இறங்குதுன்னா நம்ம எதுக்காக தேவையில்லாமல் கலர் பொடியெல்லாம் போட்டு நம்ம குடிக்கணும்னு எனக்கு வந்து தெரியல சத்தியமாக. இந்த மாதிரி ஏகப்பட்ட நேச்சுரல் கலர்ஸ் நமக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இனிமேல் இந்த மாதிரி இதில் ரிசர்ச்சில் இறங்கலாம்னு இருக்கேன். சரி, ஓகே, நான் வந்து இதை குடித்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் போட்டு குடிங்க. நான் சொன்ன அதே மெத்தட்லையே செய்யுங்க. தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண தண்ணியில் லெமன் போட்டு சுகருக்கு பதிலாக சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெல்லம், பனை வெல்லம் இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி இதுங்களை போட்டுக்கோங்க. போட்டு அந்த பாகு எடுத்து ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூ போட்டு நல்லா இப்படி மசிச்சு கசக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. மறுபடியும் எடுத்து அதே மாதிரி பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வடிகட்டி சூடாக குடிங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. நான் இது ஜூஸ் சீரிஸுங்கிறதுனால நான் இதை வந்துட்டு ஆற வச்சு அதில் ஐஸ் கட்டி போட்டிருக்கேன். இது வந்து சர்பத் மாதிரி சூப்பராக இருக்குது. இதுதான் ரியல் சர்பத் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்படி தான் சொல்வேன். இனிமேல் நான் வந்துட்டு நன்னாரி சர்பத்துன்னு சொல்லி அந்த கடையில் இருக்கிற அந்த இதை வாங்கி குடிக்கவே போகிறதில்ல. சர்பத் வேணும், நாங்கள் இனிமேல் இதை தான் போட்டு குடிக்க போகிறோம். ஆனால் இதை விட வந்து சூடாக குடிக்கிறது இன்னும் ரொம்பவே நல்லது. இந்த செம்பருத்தியில் ஏகப்பட்ட சத்துக்கள் அதுவும் இருக்குது. நம்ம போக போக வீடியோஸில் பார்க்கலாம். இதில் நான் சத்துக்கள் சொல்கிறேன். இதில் ஏகப்பட்ட ரெசிபி பண்ணலாம். ஆனால் இந்த ரெசிபி, இந்த சர்பத் ரெசிபியை நான் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து குடிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நான் பேசிகிட்டே இருக்கேன். இல்லை, ரிவ்யூ கொடுக்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. அப்படியே ஒரிஜினல் சர்பத் இதுதான். உங்களுக்கு ஒரிஜினல் சர்பத் வேணுமா, இதை போட்டு குடிங்க. இதுதான் ஒரிஜினல் சர்பத் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ வர்றதுங்கெல்லாம் எதுவுமே சர்பத் கிடையாது. இது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முடி வளர்றதா இருக்கட்டும், இல்லை நமக்கு பொடுகு வர்றது, இல்லை முடியில் இந்த வெடிப்பு வரும்ல, அது முக்கியமாக நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்ப 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 நல்லது. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம இதை டெய்லி சாப்பிட்ருந்தாலே நமக்கு பெண்களுக்குன்னு தனிப்பட்டு வர்ற அந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோயாக இருக்கட்டும், மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும், கர்ப்பப்பை நீர்க்கட்டியாக இருக்கட்டும், இல்லை நீர் கடுப்பாக இருக்கட்டும், உடல் சூட்டை குறைக்கும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இது இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தியை தயவு செஞ்சு எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் வீட்டில் எல்லார் வீட்லேயும் செம்பருத்தி பூ செடி வச்சுக்கோங்க. இதில் உள்ள இப்போ வந்து இந்த பெட்டல்ஸ், இந்த 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 இதழ்கள், இந்த அள்ளி இதழ்களை மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் இதில் புள்ளி இதழ், மகரந்தம், இலைகள், அது இது ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்துலேயுமே சத்து தாங்க இருக்குது. இந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் இல்லை, காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் சத்து இருக்குது. கருகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் சத்து இருக்குது. செத்து போனால் கூட இந்த பூவில் வந்து ஏகப்பட்ட நல்ல குணங்கள், மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த பூவை வந்து யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. பூச்செடி வீட்டில் வையுங்க, வளங்க. இன்கேஸ் டெய்லி பூ வந்து இதாகி உதிர்ந்துருவில், அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நிழலில் வளர்த்தி காய வச்சுட்டு வாங்க. அது வந்து பியூட்டி டிப்ஸ்க்கு ரொம்பவே உதவும். ஹெல்த்தியான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து நிறையவே தெரியும். ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் போட்டிகளுக்கு வேணாம், ஒரே சேனலில் எல்லாத்தையும் இது பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் விட்டுருக்கேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த சேனல் நல்லா ரன் ஆச்சுன்னா நான் பியூட்டி டிப்ஸும் வந்துட்டு பியூட்டி டிப்ஸ்க்காக சேனல் தனியாக ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே நான் ரெமிடிஸ் தான் கொடுக்க போகிறேன். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக உள்ளதுங்க மட்டும்தான் நான் வந்துட்டு கொடுப்பேன். ஸோ அதில் உங்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் விடுங்க, நான் கண்டிப்பாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சேனல் ஓப்பன் பண்ண தான் போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது நல்லது தானே. சரி, ஓகே, நான் இதை குடிச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் இதை போட்டு குடிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட வீடியோஸ் திறந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கூடவே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Best. Bye. Don't miss it.
டோன்ட் அந்த அரோமா கூட சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஓகே பாய். நான் வீடியோ பேசிட்டே குடிக்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் பேசாமல் ரசிச்சு என்ஜாய் பண்ணி குடிக்க போகிறேன். ஏன்னா நான் முதல் இந்த ஜூஸ் வந்து நான் குடிக்கிறேன். ஸோ பாய்.